கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி, அது 1 சாமுவேல், அதில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:27, 27ஆம் வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். இன்றைய மாதத்தின் முதல் நாளாகிய இன்று தேவன் உங்களிடத்தில் பேசப்போகிறார். கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் வேற. ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்றிலிருந்து இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுடன் பேசும் இடைப்படும் மாதமாக இருக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன் அதை. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சாமுவேல் சவுல்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக, அதுக்கு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை உன்னிடத்து சொல்லுவதற்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இருந்து அப்படின்றாரு. இந்த வசனம் எப்படி முதல் பார்த்தீங்கன்னா சவுலோட கழுதையை தேடி போறாரு. சவுல் தன்னோட அப்பாவோட கழுதையை தேடி போறாரு. யாரை கூட்டு போறாரு? ஒரு வேலைக்காரரை கூட்டு போறாரு. வேலைக்காரர் யாரை கூட்டு போவாங்க? தனக்கு சகல விதத்திலையும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் கூட்டு போவாங்க. வேலைக்காரன் ஒரு ஆள் கூட்டு போயிட்டு சொல்றதே கேட்காம இருக்கான்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இருக்காது. தனக்கு நான் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மனிதனை கூட்டிக்கிட்டு ஒரு ஊரா அலையிறாரு. அந்த இடத்துல சவுலை பார்க்குறாங்க, சாமுவேலை பார்க்குறாங்க. அப்போ சவுல் சாமுவேல் சவுல்கிட்ட என்ன சொல்றாரு? அந்த வேலைக்காரனை நம்ம முன்னால போக சொல்லிடு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ரகசியமான வார்த்தை வரப்போகிறது. நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? அது நண்பர்களோ, சுய பழக்கங்களோ, நம்மளோட சுயமான காரியங்களோ நம்மகிட்ட எப்படி இருக்கிறது? அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனிமையாக வாங்க. ஒருவேளை வீட்டில் குடும்பத்தில் இருந்தாலும் தனி அறையில் அமருங்க. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தேவனுடைய உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தனி அறையில் அமர்ந்து கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ, உங்களுக்கு உங்கள் டைம் பெர்மிட்ஸ், உங்களுக்கு ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கலாம், படிப்பு போக வேண்டியது இருக்கலாம், நிறைய வேலைகள் இருக்கலாம். ஒரு வேலை ரிட்டையர் ஆனவங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுலேயே லேடிஸ் சமைக்க வேண்டியது இருக்கும், ஜென்ஸ் ஒரு சில வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்குங்க. தேவனிடத்தில் நீங்கள் பேசுவதை, தேவன் பேசுவதை, உங்களிடத்தில் தேவன் பேசுவதை கேட்பதற்கு ஒரு தனிமையான நேரத்தை ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்கும் போது தான் அன்றைக்கு தினம் சாமுவேலோட வார்த்தையை கேட்டு சவுல் தன்னுடைய வேலைக்காரனை முன்னால் போச்சு விட்டார். முன்னால் போச்சுன்னோடனே தேவனுடைய வார்த்தை நேரடியாக அவர்கிட்ட வந்தது. ஆனால் தான் அன்றைய தினம் சாமுவேல் சவுல்கிட்ட சொன்னது, நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். நம்ம வேகமாக ஓடிக்கணுமா? வாழ்க்கையில் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கணுமா? அதை சம்பாதிக்கணும், அந்த வேலைக்கு போகணும், இதில் போகணும், இந்த ப்ரொமோஷன் வேணும், அந்த மாதிரி இருக்கணும், நான் எனக்கு இந்த ஒரு வீடு பத்தாது, 2 வீடு வேணும், சொந்த வீடு வேணும், அப்படி இப்படின்னு நம்ம வாழ்க்கையை வேகமான ஓட்டமாக இருக்கிறதா? அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். உண்மை அதான். வாழ்க்கையில் எந்திரிச்சதுலேருந்து, காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவில் படுக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சில நேரம் அவங்கள பார்த்தா நான் ஆச்சரியமாக இருக்கேன், எனக்கு எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் தேவைகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உலக சம்பத்தை நீங்கள் தேடி ஓடி இது பண்ணலாம். ஆனால் தேவனை தேடும் பொழுது முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை மாதத்தில் உங்களை நோக்கி வரப்போகிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு சற்றே தரித்து நிற்கும்படி ஆயத்தமாகுங்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த மாதத்திலே சற்றே அமர்ந்திருந்து உமது சத்தத்தை கேட்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நீர் எங்களுடன் பேசும் மாதம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே அமர்ந்திருந்து உமது சத்தத்தை கேட்கும் பிள்ளைகளாக, உமது சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக நீர் மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நீர் அவருடன் இடைப்படும் மாதம் என்று அவர்களுக்கு உறுதி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.